கட்டையால் செய்தேவரும் கல்லினால் செய்தேவரும் மட்டையால் செய்தேவரும் மஞ்சளால் சட்டையால் செய்தேவரும் சாணியால் செய்தேவரும் வெட்ட வெளியதன்றி மற்ற வேறு தெய்வம் இல்லையே நமஸ்காரம் சத்குரு. உலகத்தில் கைலாய மலை மாதிரி பல சக்தி வாய்ந்த இடங்கள் இருக்குது. இந்த இடங்கள் சக்தியாக இருக்கிறதுக்கு காரணம் அங்கே இருக்கிற ஆகாஷ் தானா. இந்த இடங்களுக்கு யாத்ரா போய் வருவது மூலியமாக நம்மளுடைய ஆகாயத்தை நம்மளால் மேம்படுத்த முடியுமா சத்குரு? இது கைலாஷ் ஆகாஷ் மேட்சிங்காக இருக்குதுன்னு கேட்குறீங்களா? எப்படி தமிழ்நாடு விட்டு நீங்கள் கைலாஷில் கொண்டு போனீங்கன்னா தமிழ் போய்டும் எனக்கு. இங்கே 11 டிகிரியில் இருந்தால் தமிழை கைலாஷெல்லாம் போயிட்டா பிரபஞ்சமே ஒரு அதிர்வு தான். அதிர்வு எப்போ ஸ்தூலமாக இருக்குதோ அதனால் ஏற்படுற தன்மை கூட ஸ்தூலமாக இருக்குது. அதிர்வு ரொம்ப தீவிரமான நிலைக்கு போயிடுச்சு. இப்போ இது ரொம்ப சூக்ஷ்மமாயிடுச்சு, இருக்கிறதேனே தெரியாது நமக்கு. இப்போ நம்ம அப்போவே இது பார்த்தோம். பூமி, நீர், அக்னி, வாயு, ஆகாஷ் இப்படி பார்த்தா நாம் பூமி அது நிலம்ன்றது இங்கே இருந்தால் தெரியுது, தப்பிச்சுக்கவே முடியாது. இல்லை இப்படி பார்க்கலாம், ஒரு சின்ன ஒரு இவ்வளோ கல் உங்களுக்கு இப்படி வீசினாலே உங்களுக்கு வந்து இப்படி அடித்தா புரிஞ்சிடுச்சு, நம்ம அடிச்சிடுச்சேன்னு தெரிஞ்சிடுச்சு. நடந்து போயிருக்குறீங்க ரொம்ப ஃபோனில், யாரும் பக்கத்தில் இருக்கிறவங்க கூட யாரும் இப்போ பேச மாட்டாங்க தானே. இவர் ஃபோனில் பேசிக்கிறாங்க, அவர் தனியாக ஃபோனில் பேசிக்கிறாங்க. பக்கத்தில் இருக்கிறவங்க கூட யாரும் இப்போ பேசுகிற பழக்கம் போயிடுச்சு நமக்கு. ஸோ நீங்கள் ரொம்ப பிஸியாக ஃபோனில் பேசிட்டு போகிறீங்க, சின்ன ஒரு கல் அடித்தா உங்களுக்கு புரியுது. ஆனால் ஒரு லேசாக ஒரு மழை சொட்டு விழுந்து தெரியல, டாப்பாக அடிக்கணும் நிறைய பேருக்கு. சின்னதாக விழுந்தால் புரியல அவருக்கு, கொஞ்சம் அதிகமாக விழுந்தால் தெரியுது. காற்று மென்மையாக வருது, 90% மக்களுக்கு கவனத்திலே வராது. புயல் மாதிரி அடிக்கணும், அப்போது காற்று வந்துச்சு. சரி, நெருப்பு பரவாயில்ல, கொஞ்சம் தெரியுது, கொஞ்சம் வச்சாலே அது ஒன்று புரிஞ்சுக்கிறாங்க, பரவாயில்ல. ஆனால் வெப்பத்தில் கொஞ்சம் லேசாக மாற்றம் நடந்தால் தெரியாது, அப்படியே வேற வரணும், ஓ அப்போது சூடாக இருக்காதுன்னு தெரியுது நிறைய பேருக்கு. லேசாக கொஞ்சம் மாற்றம் நடந்தால் நிறைய பேருக்கு தெரியல. இந்த ஆகாஷில் என்ன மாற்றம் நடந்தாலும் 99% மக்களுக்கு புரியவே இல்லை. அப்படின்னா அதோடைய ஒரு ப்ரெசன்ஸு, அது இருக்கிற தன்மை ஒரு கம்மியான நிலையில் இருக்குதா? அப்படி இல்லை, ரொம்ப தீவிரமாக இருக்குது. ரொம்ப தீவிரமாக இருக்கிறதுனால கவனிக்க முடியல. கொஞ்சம் இப்படி 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 தான் தெரியுது, ரொம்ப இப்படி இருக்குது. அது ரொம்ப தீவிரமான அதிர்வாக இருக்கிறதுனால அது இருக்குதா இல்லையானே தெரியல.
இப்போ இந்த கைலாசன்னா அங்கே ஆகாஷ் அதிகமாக இருக்குதா? அப்படி இல்லை. ஆனால் அதே நேரத்தில் ஆமாம், என்னத்துக்குன்னா ஆகாஷ் நாம் பேசின அப்போவே நான் சொன்ன மாதிரி எனது உனது அது இதுன்னு கிடையாது, ஒரே ஆகாஷ் தான். ஆகாஷன எல்லை இல்லாததா? இல்லை, ரொம்ப மகத்தானது. நம்ம அளவற்ற தன்மை என்ன இருக்குதோ அது கூப்பிட்டு பார்த்தா எல்லை இல்லாததுன்னு சொல்லிக்கலாம். ஆனால் எல்லை இருக்குது, அது தாண்டி கூட இன்னொரு தன்மை இருக்குது. ஆகாஷ்ன்றது இல்லாத இடங்கள் இருக்குது, அதுக்கு நாம் சிவன்னு சொல்லுவோம். ஒன்றும் இல்லாத தன்மை சிவ என்னன்னா இல்லாத தன்மை, ஒன்றும் இல்லாதது. அது இதுக்கு மேலே அதிர்வு, இதுக்கு மேலே தீவிரமான அதிர்வு. அது இருக்குதா இல்லையானே தெரியல. என்னதுக்குன்னா அது இல்லை. நமக்கு இருக்கிறதுன்னு என்ன, நம்ம உயிர் எந்த பொருளை செயல்பட்டிருக்குதோ அதே மாதிரி ஏதோ ஒன்று இருந்தால் அது இருக்குதுன்னு நமக்கு. ஆனால் நம்ம உயிர் செயல்படுறதுல இல்லை நம்ம உயிர் உருவாக்குறதுல இல்லை இந்த படைத்தலில் ஈடுபாடு இல்லாத தன்மை அது இல்லைன்னு தான் நமக்கு. என்னத்துக்குன்னா அது பொருள் தன்மை இல்லை, பொருளற்ற தன்மையாக இருக்கிறதுனால அதுக்கு சிவான பொருளற்ற தன்மை. ஆகாஷ்ன்றது ரொம்ப சூக்ஷ்மமான பொருள், ஆனால் பொருள். இந்த கைலாஷ் அங்கே ஆகாஷ் தன்மை அதிகமாக இருக்குதா? இப்போ உங்களுக்கு 12-18 இன்ச் வரைக்கும் இருக்குதுன்னா அவர் கொஞ்சம் அதிகமாக இருக்கணும் தானே? கட்டாயமாக அதிகமாக இருக்குது. அதிகமாக மட்டும் இல்லை, ஒரு மகத்தான நிலையில் இருக்குது. இந்த ஆகாஷ் உங்கள் ஆகாஷன்னு வச்சுக்கலாம். உங்கள் உடல் சுற்றி இருக்கிற ஆகாஷ் என்னன்னா, இதில் நாம் அப்போவே சொன்ன மாதிரி உங்கள் தாய் தந்தையில் இந்த வந்த பதிவு எல்லாமே இருக்குது, கர்மத்து பதிவு இருக்குது. அது இல்லாமல் உங்கள் எண்ணம் உங்கள் இது எல்லாத்தினாலும் டெய்லி ஏற்படுற பதிவு எல்லாமே இருக்குது. வெளியில் இந்த சுற்றுச்சூழல் நிலையில் இருக்கிற தன்மை அந்த பதிவு எல்லாமே இருக்குது. இப்போ நீங்கள் 1000 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே இருந்தால் உங்கள் ஆகாஷ் நிலையில் எந்த மாதிரி பதிவு இருக்கும், இப்போது இந்த காலத்தில் நீங்கள் இருக்கிறீங்க எந்த மாதிரி பதிவு இருக்கும், இதில் பெரிய மாற்றம் இருக்குது. அப்படின்னா நம்ம உயிருக்கு சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் இதில் இருக்குது, ஆனால் ரொம்ப சூக்ஷ்மமான நிலையில் இருக்குது. அப்படின்னா ஒரு விதமாக பார்த்தா ஒரு விதமான ஞானம் இதில் இருக்குது. இந்த உடல் எதுக்கு, நீங்கள் ஒரு வாழைப்பழம் சாப்பிட்ற, எதுக்கு வாழைப்பழம் இந்த காலத்தில் மாம்பழம்னு வச்சுக்கலாம். இப்போ யார் வாழைப்பழம் சாப்பிட்றாங்க? நீங்கள் ஒரு மாம்பழம் சாப்பிட்டா உள்ளே போய் மனிதனாக மாறிக்குது. ஒரு மாடு அதே மாம்பழம் சாப்பிட்டா அதுக்குள்ளே போய் மாடாக
மாறிக்குது. இது மாம்பழத்து செயல் இல்லை. மாம்பழத்து செயல் என்னன்னா மண் உரம் போட்டான். ஒரு ஒரு வாழைப்பழத்து மரத்துக்கு மண் ஒரு உரம் கொடுத்தா அது வாழைப்பழமாக பண்ணிக்குது. மாம்பழத்துக்கு போட்டால் அது மாம்பழமாக பண்ணிக்குது. ஆனால் அந்த மாம்பழம் நாம் சாப்பிட்டா மனிதனாக போகுது, மாடு சாப்பிட்டா மாடாக போகுது. இதனால் இப்படி நடக்குது. இதுக்குள்ளே பலவிதமான பதிவு இருக்குது. இதுக்குள்ளே பலவிதமான ஞாபக சக்தி இருக்குது. என்னமே வந்தாலும் இது மனிதனாக பண்ணிக்கணும் என்ற ஞாபகம் இதுக்குள்ளே இருக்குது. ஒரு செல்லுலேயும் இருக்குது. ஒரு இடத்துலன்னு இல்லை, ஒரு செல்லுலேயும் இருக்குது. மனநிலையில் இருக்குது, மனத்துக்கு ஞாபகத்தில் இருக்குது, நம்ம சக்தி வலயத்துலேயும் இருக்குது, இந்த ஆகாசத்தில் இருக்குது. இவரெல்லாம் மறந்துட்டாலும் இவர் விட மாட்டாங்க, இங்கே இருக்கிறாங்க. இந்த எல்லா ஞாபகம் இங்கே இருக்குது. இது ஞாபக சக்தி என்ன? ஒரு விதமான அறிவு. நமக்கு தெரிஞ்சது எல்லாமே நம்ம அறிவுபூர்ணமாக தெரிஞ்சது மட்டும் இல்லை, நம்ம விழிப்புணர்வில் இல்லாதது நமக்கு எவ்வளவோ இதில் தெரியும். இதுக்கு என்ன தெரியும்? 1000 வருஷத்துக்கு முன்னாடி உங்கள் முன்னோர்கள் எப்படி இருந்தாங்கன்னு இதுக்கு இப்போ கூட தெரியும். தெரியுமா இல்லையா? தெரியுமா இல்லையா? இந்த உடலுக்கு இப்போ கூட தெரியும். அறிவுபூர்ணமாக உங்களுக்கு தெரியல. 1000 வருஷத்துக்கு முன்னாடி உங்கள் முன்னோர்கள் எப்படி இருக்கிறாங்கன்னு உங்களுக்கு அறிவுபூர்ணமாக தெரியல. ஆனால் இந்த உடலில் ஒரு செல்லுக்கு தெரியும். இப்படி இந்த அறிவு எல்லாமே இந்த ஆகாசத்துலேயும் இருக்குது. உங்கள் ஆகாசத்தில் உங்கள் உயிருக்கு சம்பந்தப்பட்ட அறிவு எல்லாமே சேர்ந்துருக்குது. இந்த கைலாஷ் என்ற அவருடைய ஆகாசத்தில் அவருக்குள்ளே இருக்க அறிவு எல்லாமே அதில் இருக்குது. அவருடைய உடல் கல்லாக இருக்கிறதுனால அவர் கொஞ்சம் பேச மாட்டாங்க. பேசுகிறாங்க ரொம்ப, ஆனால் வாய் பேச்சு பண்ண மாட்டாங்க. அவருடைய ஆகாஷ் ஆகாயத்து மூலமாக தான் அவர் பேசுகிறாங்க. அது ஒரு பெரிய வலயமாக இருக்குது. இது ஏதோ கொஞ்சம் தெரிஞ்சு இவ்வளோ வச்சுருக்குது. அது ஒருத்தர் 2 பேர் இல்லை, எவ்வளவோ பேர் மகத்தான ஞானி எல்லாமே அவருடைய அறிவு அவருடைய ஞானம் அதில் சேர்த்து வச்சதுனால அது எல்லாமே அவருடைய ஆகாயத்தில் இருக்குது. நம்ம ஆகாயம் உணர்றது எப்படி நம்ம கொஞ்சம் புரிஞ்சிருச்சுன்னா, அடுத்தபடி என்னென்னா இது கொஞ்சம் எல்லாமே நான் டீட்டெயிலாக சொல்கிற மாதிரி தமிழ் இல்லை நம்மக்கிட்ட. ஒரு உயிரின அடிப்படையாக ஒரு ஞாபகம் இந்த உடலுக்கு என்னமே எந்த விதமான உணவு கொடுத்தாலும் இதுக்குள்ளே ஞாபகம் இருக்குது. இது மனிதனுடைய உடல், இது மனிதன் தன்மை, அதுலேயும் ஒரு குறிப்பிட்ட மனிதன் என்ற ஞாபகம் இதுக்கு இருக்குது. இது 1000 வருஷங்கள்லேருந்து வந்த ஞாபகம், ஒரு நாளுக்கு ஞாபகம் இல்லை. இது இந்த ஞாபகம் இருக்கிறதுனால நாம் எந்த உணவு கொடுத்தாலும் இதே மாதிரி தான் ஆகுது. இதே அதே உணவு நாம் ஒரு ஜீவத்துக்கு கொடுத்தா அது மாதிரி நடக்குது. என்னதுக்குன்னா அவருக்குள்ளே அந்த மாதிரி ஒரு ஞாபகம் இருக்குது. இந்த எது உங்கள் ஞாபக சக்தியில் இருக்கிறதோ அது நீங்கள் என்னுடைய அறிவுன்னு நீங்கள் நினச்சிக்கிறீங்க. இந்த அறிவுன்றது இந்த உடலில் ஒரு செல்லையும் எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு உங்கள் மூளையில் இல்லை. நீங்கள் மனப்பூர்வமாக எந்த அளவுக்கு ஞாபகம் இருக்குது, உங்கள் அறிவில் இல்லாமல் எவ்வளோ ஞாபகம் உங்களுக்கு இருக்கிறதுன்றது ரொம்ப மகத்தான ஒரு வித்தியாசம் இருக்குது. இப்போ இந்த ஞாபக சக்தி நமக்குள்ளே இந்த உயிருக்கு சம்மந்தப்பட்ட எல்லா விதமான ஞாபக சக்தி, இது நம்ம ஜெனட்டிக்ஸ்லேருந்து வந்திருக்கலாம், நம்ம கர்மத்து உடல்லேருந்து வந்திருக்கலாம், இல்லை வெளிலேருந்து வந்திருக்கலாம். ஆனால் இந்த உயிருக்கு சம்மந்தப்பட்ட ஞாபகம் இந்த அறிவு எல்லாமே தோராயமாக ஒரு சாமானிய மனிதனுக்கு 12-18 இன்ச் வரைக்கும் இருக்குது. அந்த அளவுக்கு ஆகாயத்தில் இருக்குது. அப்படின்னா இந்த ஆகாயம் எனது அந்த ஆகாயம் ஒன்றுதான் இல்லை. இது எப்படின்னா நீங்கள் இங்கே உட்காந்தீங்க,
ஒரே ஒரு நாள் இங்கே வந்திருந்தால நீங்கள் இங்கே உட்காந்து என்ன பண்ணீங்க, நீங்கள் ஏதோ ஒன்று உங்கள் ஹேங்கர்ச்சிஃபோ இல்லை ஏதோ ஒரு உங்கள் பேக்கோ இங்கே வச்சுட்டு இப்படி போயிட்டீங்க. நீங்கள் வர்றதுக்குள்ளே இன்னொருத்தர் உட்காந்துட்டாங்க அங்கே. அப்போ என்ன சொல்கிறீங்க, அது என்னோட இடம். ஒரே நாளுக்கு தான் வந்திருக்கீங்க. அப்படி இருந்தாலும் அது உங்களுடைய இடம். என்னத்துக்கு உங்கள் மனத்தில் அப்படி ஒரு உணர்வு வந்துச்சு, இது என்னுடைய இடம் ஆனு. ஸோ இது என்னுடைய உடல், இது என்னுடைய வீடு, இது என்னுடைய சொத்து, இது என்னுடைய இடம்ன்றது என்ன, சும்மா நம்ம மனத்தில் அப்படி ஒரு ஞாபகம் வந்துடுச்சு. எப்படியோ கொஞ்ச நாளைக்கு போயிடுவோம், 4 நாளைக்கு தான் இங்கே இருக்கிறோம். ஆனால் இது என்னோட இதுன்றது இப்போதுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஒரே ஒரு நாளைக்கு வந்தாலும் அது ரொம்ப முக்கியமாக இருக்குது. என்னத்துக்கு நம்ம கலாச்சாரத்தில், ஆன்மீக கலாச்சாரத்தில் இப்படி இருக்குது. ஒரு சன்னியாசி என்ன பண்ணணும்னா, ஒரே இடத்துல 2 நாள் தூங்கக்கூடாது. இன்னைக்கு இங்கே தூங்கினா நாளைக்கு அங்கே தூங்கணும், நாளைக்கு அங்கே தூங்கினா நாளைக்கு அங்கே தூங்கணும். என்னத்துக்குன்னா, ஒரே இடத்துல 2 நாள் படுத்தான்னா இது என்னோடது நினச்சிடுவான். பூமியில் ஒரு பாகம் என்னோடதே பண்ணவனே இன்னும் கொஞ்சம் நாள் ஆயிடுச்சுன்னா ஆகாயத்தில் ஒரு பாகம் என்னோட இதுன்னு நினச்சிடுவான். ஆயிடுச்சே இல்லையா எல்லாருக்கு? ஆயிடுச்சே இல்லையா? இதுக்கு நம்ம ஏர் ஸ்பேஸ், நீங்கள் இப்படி உட்கார்ந்தா இது மட்டும் உங்களது இல்லை, இது எல்லாமே அங்கே ஒர்க்கு உங்களுக்கு தானே. அங்கே யாரும் ஒரு பறவை கூட பூச்சி கூட போகக்கூடாது, நம்ம ஆகாயம் தானே அது எல்லாமே. நம்ம ஒரு வலயம் என்னன்னா, இந்த உடலுக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே இங்கே வரைக்கும் இருக்குது. இந்த உயிருக்கு சம்மந்தப்பட்ட விஷயம் எல்லாமே இங்கே இருக்குது. நீங்கள் ஒரு மகத்தான உயிராயிட்டீங்கன்னா அங்கே வரைக்கும் இருக்குது, இல்லைன்னா இங்கே வரைக்கும் இருக்குது. இந்த கைலாஷ் என்ன, இது ஒரு மகத்தான உயிர்னு வச்சுக்கலாம். என்னத்துக்குன்னா, ரொம்ப மகத்தான ஞானி எல்லாமே அவருக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாமே இந்த ஒரு இடத்துல வச்சுட்டாங்க. இது உலகத்தில் இருக்கிற எல்லாத்துக்கும் ஒரு உயர்ந்த லைப்ரரி. நீங்கள் ஏதோ சென்னையில் தான் இருக்குதுன்னு நினச்சிங்க, அப்படி இல்லை. உயிருக்கு சம்மந்தப்பட்ட என்னென்ன விஷயம் இருக்குதோ எல்லாமே இதில் போட்டாங்க. என்னத்துக்கு என்ன, ஒரு ஞானோதயம் நடந்த மனிதன் வந்தால், ஒரு ஞானி வந்தால், அவனுக்கு தெரிஞ்சது எல்லாமே பகிர்ந்துக்கிறதுக்கு ஒரு ஆள் கிடைக்க மாட்டான், எங்கேயும் கிடைக்க மாட்டாங்க. ஏதோ கொஞ்சம் தான், கொஞ்சம் பண்ண போனால் ஓடிடுவாங்க. அதுக்கு கொஞ்சம் தான் பண்ணணும், கொஞ்சம் அதிகமாக பண்ணால் ஓடிடுவாங்க. இதனால என்ன பண்ணாங்க, ஏதோ ஒரு மலை சிக்கரம் எங்கே இருக்குதோ அங்கே போய், அது ஒத்துவர் மாதிரி ஒரு சூழ்நிலை, அதுக்கு பல விதமான தன்மை இருக்குது, அதெல்லாம் ஒத்துவர் மாதிரி இருந்தால் அங்கே போய் வச்சுட்டாங்க. ஒருத்தர் வச்சுட்டா அதுக்கப்புறம் கலாச்சாரத்தில் எல்லோரும் போய் அதே மலையில் வச்சாங்க. அந்த மலை அப்படியே ஞானன்றது அப்படியே கொட்டிடுச்சு இந்த மலை மேலே. அதுக்கு ஒரு பெரிய ஆகாயத்து வலயத்தில் இது சேர்ந்துருச்சு. நீங்கள் கொஞ்சம் பயிற்சி, ஏதோ ஓரளவுக்கு இந்த சாம்பவி மகாமுத்ரா அந்த அளவுக்கு பயிற்சி வச்சுருந்தாலும், இதில் போய் நீங்கள் அங்கே இருக்கிற அறிவு இல்லாமல் எடுத்துக்க முடியலனாலே அங்கே இருக்கிற சக்தியான அதிர்வு தப்பிச்சுக்க முடியாது. ஏன்னா அதுக்குன்னா அது நீங்கள் எந்த மாதிரி நிலையில் இருந்தாலும் அது அப்படியே உங்கள் உயிர் திணற மாதிரி பண்ணிடும். என்னத்துக்குன்னா அவ்வளோ அதிர்வு அப்படி நடக்குது. அதில் இருக்கிற அறிவு எடுக்கணுன்னா, புரிஞ்சுக்கணுன்னா அதுக்கு நிறைய சாதனை இருக்குது. இது கண்ணில் பார்த்து புரிஞ்சுக்கிற மாதிரி தன்மை, ஆனால் அதுக்கு அப்பாற்பட்டது மகத்தான விஷயம் அங்கே இருக்குது. அறிவுன்ற புரிஞ்சுக்கணுன்னா 10 ஜென்மம் வந்தாலும் புரிஞ்சுக்க முடியாது, அந்த அளவுக்கு விஷயம் அங்கே இருக்குது. நாம் ஏதோ 2 நாள் போயிட்டு அப்படி வரோம், அங்கேயே உட்காந்தா 1000 வருஷம் உட்காந்தாலே படித்தே இருக்கலாம், அந்த அளவுக்கு இருக்குது அங்கே. எதே ஒரு அறிவு ஞானம் ஒரு குறிப்பிட்ட தன்மையோடு இருக்கணும்னா அது பரப்புறதுக்கு ஆகாஷ் வேணும். ஆகாஷ் இல்லாமல் பண்ண முடியாது. ஒரு குறிப்பிட்ட தன்மை இருக்கணும்னா அதுக்கு
அடிப்படையான பொருள் தன்மை வேணும். இப்போ நாங்கள் ஏதோ ஒரு அகர்பத்தி வச்சோன்னு வச்சுக்கோங்க, அந்த வாசனை உங்களுக்கு சேரணும்னா இங்கே காற்று இருக்கணும். காற்று இல்லைன்னா அங்கே வராது. அது காற்று மூலமாக வருது. இல்லைன்னா இங்கே பூ இருக்குது, இந்த வாசனை உங்களுக்கு வரணும்னா காற்று வேணும். காற்றே இல்லைன்னா இந்த வாசனை அங்கே போகாது. இதே விதமாக ரொம்ப சூக்ஷ்மமான விஷயம் கூட சேரணும்னா அடிப்படையான இந்த ஆகாஷ் என்ற பொருள் இருக்கணும். பொருளில் இது கடைசி வலயம். பொருள் தன்மைக்கு இந்த 5 பூதங்கள் சேர்ந்து பொருள் தன்மை செயல்படுது. இதில் ஆகாஷ்ன்றது கடைசி படி. ஆனால் அது இல்லாமல் நாம் பொருள் தன்மைக்கு சம்மந்தப்பட்ட எந்த ஒரு விஷயம் நாம் பரப்புறதுக்கு வாய்ப்பு இல்லை. கைலாசன்றது ஒரு மகத்தான ஒரு வலயம். எதுக்கு சுற்றி சுற்றி பார்க்குறாங்க மக்கள்னா, எப்படியோ அந்த வலயம் இருக்குது, ஏதோ ஒன்று எடுத்துக்க முடியுமான்னு பார்க்குறாங்க. அதில் இருக்கிற அறிவு நீங்கள் எடுத்துக்கிற திறமை உங்களுக்கு இல்லைனாலே அந்த சக்தி தொடாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. பிரதி ஒரு மனிதனுக்கு எந்த மாதிரி மனிதனாக இருந்தாலும் சரி, அந்த சக்தி அந்த அதிர்வுடைய தன்மை எல்லாருக்கும் கட்டாயமாக தொடும். கப்பால கன்ற சுடரினை பிண்டத்துள் பார்ப்பாயடி கூதம்பாய், பிண்டத்துள் பார்ப்பாயடி. அண்டத்து கப்பால கன்ற சுடரினை பிண்டத்துள் பார்ப்பாயடி கூதம்பாய், பிண்டத்துள் பார்ப்பாயடி. தீர்க்க ஆகாயம் தெரியாத தன்மை போல் பார்க்கப்படாதானடி கூதம்பாய், பார்க்கப்படாதானடி. வெட்ட வேளிக்குள் வேறும் பாழாய் நின்றதை இட்டமாய் பார்ப்பாயடி கூதம்பாய், இட்டமாய் பார்ப்பாயடி. தாவரமில்லை தனக்கொரு வீடில்லை, தேவாரம் ஏதுக்கடி கூதம்பாய், தேவாரம் ஏதுக்கடி. என்றும் அழியாமை எங்கும் நிறைவாகி நின்றது பிரம்மமடி கூதம்பாய், நின்றது பிரம்மமடி. என்றும் அழியாமை எங்கும் நிறைவாகி நின்றது பிரம்மமடி கூதம்பாய், நின்றது பிரம்ம.